மகளே, சிஸ்டர் என்ன இன்னைக்கு இவ்வளவு நல்லவங்களா மாறிட்டாங்க? அப்புறம் சூர்யா, சொல்லுங்கம்மா. ஜாஸ்மின் கல்யாண விஷயமா உங்ககிட்ட சில முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்கம்மா. ஜாஸ்மினை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு தான் நான் இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இத்தனை நாளா ஜாஸ்மினும் அந்த எண்ணத்தோட தான் நம்ம வீட்டுல தங்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப அது வேற மாதிரி மாறி போச்சு. என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு என் வார்த்தைய நம்பி இத்தனை நாளா நம்ம வீட்டுல தங்கியிருந்த ஜாஸ்மினுக்கு அவ புகுந்த வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டு ஞாபகமா ஏதாவது செஞ்சு அனுப்பணும்னு நான் ஆசைப்படுறேன்பா சூர்யா. நல்ல விஷயம் தானம்மா. என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்கம்மா. ஜாஸ்மின் கல்யாணத்தை இப்ப நாம தான் நடத்தி வைக்க போறோம். அதனால ஜாஸ்மின் இப்போ நம்ம வீட்டு பொண்ணு. நம்ம வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பும் போது நிறைய நகை போட்டு அனுப்பணும்பா. அதுக்கு என்னம்மா, என்ன நகை வேணுமோ அத கடையில போய் வாங்கிட்டு வந்துருங்க. புது நகைங்க வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம வீட்டுல இருக்கிற பழைய நகைங்களை ஜாஸ்மினுக்கு போட்டு அனுப்புனா அது அவளுக்கு மறக்க முடியாததாவும் இருக்கும், நமக்கும் பெருமையா இருக்கும்பா. என்னம்மா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல சூர்யா, தேவி அக்காவோட பரம்பரை பழைய நகைங்க வீட்டுல தானே இருக்கு. அத ஜாஸ்மினுக்கு போட்டு அனுப்பலான்னு இருக்கேன். தெரியுமா, அந்த நகை மேல நான் குறி வச்சிருக்கேன். அத்தை என்ன இவளுக்கு தரேன்னு சொல்றாங்க? பொங்கி எழுந்துட்டா. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். தாரா, என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? அது ஒண்ணும் பழைய தங்க நகை கிடையாது. இந்த குடும்பத்தோட பாரம்பரியம், கௌரவம். தேவி அணி போட்டுக்கிட்டு இருந்த அந்த நகை இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளுக்கு சொந்தமானது. அந்த பாரம்பரிய நகை மாறிய தவிர வேற யாருக்கும் போய் சேரக்கூடாது. புதுசா எவ்வளவு நகை வேணும்னாலும் வாங்கி கொடு, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பரம்பரை நகையை கொடுக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணே, நீங்க சொல்லுங்க அண்ணே. அவளுக்கு புது நகை எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுத்துக்கோ. ஆனா தேவியோட நகை மட்டும் ஒரு பிட்டு கூட அவளுக்கு கொடுக்க கூடாது. அத்தை, நீங்க ஆசைப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த குடும்பத்துக்கு சொந்தமான பாரம்பரிய நகைய யாராவது இன்னொருத்திக்கு தூக்கி கொடுப்பாங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த நகை பெட்டியில இருக்கணும், இல்ல மாறி கழுத்துல இருக்கணும். கண்டவங்க கழுத்துக்களை போக கூடாது. கரெக்ட் கரெக்ட் ஹாசினி. காரியத்தை எப்படி கெடுக்கிறா பாரு கரெக்டான நேரத்துல. ஜாஸ்மினுக்கு அந்த நகை போயிடக்கூடாது. என்னால எதுவும் தடுக்க முடியாது. ஹாசினி, நீ விடாத, எப்படியாவது தடுத்துரு. ஏய், நீ பேசாம இரு. கடைசி நேரத்துல சூர்யா தன்னோட முடிவை மாத்திக்காம ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா ஜாஸ்மின் இந்த வீட்டு மருமக தான். அத சூர்யா மாமா முடியாதுன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? ஏய் சூர்யா, ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல நீ கடைசி நேரத்துல உன் முடிவை மாத்திக்கிட்டதால இவளோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுச்சு. இவளோட வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்கன்னு இவளோட அப்பா அம்மா வந்து என்கிட்ட நியாயம் கேட்டதுனாலதான் என் உயிரை பணைய வச்சு நான் ஜாஸ்மினுக்கு இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கேன். எனக்காக, என் வார்த்தைக்காக, இந்த குடும்பத்துக்காக ஜாஸ்மின் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா, எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கா. அதனாலதான் ஜாஸ்மினுக்கு அந்த நகைங்களை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்.
நான் ஆசைப்பட்டது தப்புன்னு நீ சொல்லு சூர்யா. நீ சொல்றத நான் கேக்குறேன். மத்தவங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். இதுக்கு நீயே ஒரு முடிவை சொல்லுப்பா. தப்பு தப்பு சூர்யா. ஜாஸ்மினை முதல் தடவை பார்த்ததும் இவதான் என் மருமகன்னு என் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஜாஸ்மினை நான் என் மருமகளா தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இவளுக்கு நம்ம குடும்ப நகையை நான் போட்டு அனுப்பணும்னு ஆசைப்பட்டது தப்பா சூர்யா? நீயே சொல்லுப்பா சூர்யா. மாறி, நீ இப்ப போட்டிருக்க நகையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதை நீயே போட்டுக்கோ. ஆனா ரொம்ப பழைய நகையெல்லாம் பெட்டியில சும்மா தானே இருக்கு, அதையெல்லாம் ஜாஸ்மினுக்கு கொடுத்துடலாம். சூர்யா, நகை வரப்போகுது. வேண்டாம் சூர்யா, உங்க அம்மாவோட எந்த நகையும் மாரியை தவிர வேற யாரும் போட்டுக்க கூடாது. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சூர்யா. ஆமா, இந்த வீட்டோட மருமகளா நானும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் சூரிய மாமா. தேவி அத்தியோட நகை மொத்தமே மாரிக்கு தான் சொந்தம். என்ன இந்த சில்லுட்டி சிஸ்டரை பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருக்குது? மாறி யூஸ் பண்ணிட்டு இருக்க எதையுமே நான் ஜாஸ்மினுக்கு கொடுக்க சொல்லல. ஓகே, யூஸ் பண்ணாம பெட்டியில சும்மா இருக்க நகைகளை மட்டும்தான் நான் கொடுக்க சொல்றேன். அது எல்லாமே நம்ம குடும்பத்தோட பாரம்பரிய சொத்து சூர்யா. அத மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. அது குடும்பத்துக்கு நல்லது இல்லப்பா. அத்தை, ஜாஸ்மின் வேற ஒருத்தி இல்ல. இத்தனை நாளா நம்ம குடும்பத்துல ஒருத்தியா நம்ம வீட்டுல தான் இருக்கா. சூர்யா, ஜாஸ்மினா நம்ம வீட்டு பொண்ணா நினைச்சுதான் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால அம்மா சொன்ன மாதிரி நம்ம நகையை கொடுக்கறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல சூர்யா, மாறி, நான் சொன்னா கேப்பல்ல? நகையை விட ஜாஸ்மினோட கல்யாணம் முக்கியம்னு நினைக்கிறேன். சோ நீ போய் அந்த நகை பெட்டியை எடுத்துட்டு வா. வேண்டாம் மாரி, வேணாம். மாறி, நான் சொல்றேன், போய் எடுத்துட்டு வா. மாரி, வேண்டாம் வேண்டாம் சூர்யா, பா ப்ளீஸ். ஓ மாரி, அதான் ஹஸ்பண்ட் சார் சொல்லிட்டார்ல. மாரி. போய் நகைய பொட்டியோட தூக்கிட்டு வா. ஐயோ, தேவி அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஹஸ்பண்ட் சார் பேச்ச என்னால மீற முடியாது. பரம்பரை நகையெல்லாம் தப்பான இடத்துக்கு போய் சேர்றத என்னால தாங்கிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். நீங்க தான் பரம்பரை நகையெல்லாம் காப்பாத்தணும். பொட்டி வருது. பெரியமா, மாரி நகை எடுத்துட்டு வரா. மகளே, ஃபுல்லா நகைதான். ஹஸ்பண்ட் சார், வை மாறி. இப்படி வச்சிரு.
ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு நகை வித்தா எவ்வளவு நேரம். நகையை பார்க்காத மாதிரி வாயை பொளந்துக்கிட்டு பாக்குறாங்க. ஜாஸ்மின், இந்த பெட்டியில இருக்கிற நகைங்களை எல்லாம் இப்பவே நீ போட்டு காட்டு, நான் பார்க்கணும். சரிங்க ஆண்டி. வா ஜாஸ்மின், உட்கார். பியூட்டிக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஜாஸ்மின், என்னாச்சு பியூட்டிக்கு? வாங்க. பெரியம்மா, நெக்லஸ் ஜாஸ்மின் கழுத்தை நெரிக்குது. என்னம்மா? ஜாஸ்மின் முடியல. ஜாஸ்மின், ஜாஸ்மின், பையனை தள்ளி விட்டானே. இரு இரு. என்ன சொல்றீங்க? தெரியலையப்பா. கொஞ்சம் 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 இன்னைக்கு பியூட்டி குயின் விக்கெட் அவுட். ஐயோ ஆண்டி, ஒண்ணுல எடுத்துலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மாரி, ஜாஸ்மின் நகையை போடுறது அம்மாக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அம்மா கோவத்துல இருக்காங்க. சோ தயவு செஞ்சு நீயே வந்து ஜாஸ்மின் கழுத்துல இருக்க அந்த நகையை கழட்ட. நீ சொன்னா அம்மா கேட்பாங்க. வேண்டாமா வேண்டாமா வேண்டாம். ஐயோ, எடுக்க முடியலையே. சொன்னா கேளு மாரி, வந்து கழட்டு. தேவி அம்மா, ஜாஸ்மினுக்கு பாடம் கத்து கொடுத்தது போதும், மன்னிச்சு விட்டுருங்க. போதும் தேவி அம்மா. இவன் காப்பாத்துறதுக்கு சாமி கும்பிடுறாளா இல்ல மேல தூக்குறதுக்கு சாமி கும்பிடுறாளான்னு தெரியலையே. ஆண்டி, மூச்சு முட்டுது. சாகட்டும். வேணாம். நீ கழட்டு. வேற. என்ன தொட்ட ஒண்ணு வந்துருச்சு.
மாறி கை வச்சதும் நகை வந்துருச்சு. மாரிக்கு தேவியோட ஆசீர்வாதம் இருக்கும் போல இருக்கு. பதறாத அழுகுது. பாத்து தண்ணி கொண்டு வாங்க யாராவது. போதும், நீ அங்க போடா. நான் போக மாட்டேன். கவலைப்படாத, நான் இருக்கேன். பாத்தீங்களா சூர்யா மாமா, தேவி அத்தை நகைங்களை ஜாஸ்மின்க்கு கொடுக்கறது அத்தைக்கு பிடிக்கல. ஆரம்பிச்சுட்டா. இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க மாமா, இந்த நகைலாம் மாரிக்குதான் சொந்தம். அம்மா, நடந்த எல்லாத்தையும் நீங்களே பாத்தீங்கல்ல. இந்த நகைகள் எதுவுமே ஜாஸ்மினுக்கு வேண்டாம். ஜாஸ்மினுக்கு புதுசா வாங்கி கொடுத்துடலாம். அப்பாடா. மாரி, இந்த நகையெல்லாம் உன்கிட்டே இருக்கட்டும். எடுத்துட்டு போய் உள்ள வை. வா வா, எடுத்து ஐயோ, உள்ள வை. எல்லா நகையும் எடுத்துட்டு போறானே. வித்தா எவ்வளவு தேவை தெரியுமா மகளே? ஐயோ, வாங்க. நான் புதுசு வாங்கி கட்டுறேன். கிடைக்க போதும். தேவியோட நகை யாருக்கு கொடுக்கிற? தேவியோட நகைய அது மாரிக்கு சொந்தமானது. அதை கொடுக்க விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. கிளம்புங்க எல்லாரும். அமைதியா இருக்க மாமா, அமைதியா இருக்க. ஏறி பிடிச்சிட போகுது. பௌர்ணமி வேற வருது. போங்க, நாம தப்பிப்போம். போங்க. அழுகுதே. தேவி, இந்த அப்பாவி சூர்யாவை எல்லாரும் பல மாதிரி ஏமாத்துறாங்க. மாறி கூட இருந்து எப்படியாவது அவனை காப்பாத்தி கொடு தேவி. தேவி அம்மா, பரம்பரை நகை ஜாஸ்மின் கைக்கு போய் சேராம தடுத்து நிறுத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஜாஸ்மின் முருகன் மாமா கல்யாணத்தையும் நல்லபடியா முடிச்சு வைங்க. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. எனக்கு உயிர் போய் உயிர் வந்தது. நல்ல வேலை அந்த நகை ஜாஸ்மினுக்கு கிடைக்கல. ஒருவேளை நமக்கு கிடைச்சிருந்தா ஜாஸ்மினுக்கு நடந்திருந்த மாதிரி தான் நடந்திருக்குமோ? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. சிஸ்டர், நான் சொல்றேன்னு நீங்க கோச்சிக்க கூடாது. இன்னைக்கு நடந்ததெல்லாம் உங்களாலதான். உண்மையை சொல்ல விட மாட்டாங்களே. இப்போ பரம்பரை நகை நமக்கு தேவையா? நல்ல வேலை, சூர்யா மாப்பிள்ள மாறிக்கிட்ட சொல்லி பியூட்டி குயின் கழுத்துல இருந்த நகைய கலட்ட சொன்னான். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஜாஸ்மினுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பதிலா காரியம் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஏய், என்ன பேசுற ஸ்ரீஜா? ஐயோ அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. உண்மையதான் சொன்னேன். கரெக்ட். நகையெல்லாம் நமக்கு எதுக்கு சிஸ்டர்? முதல்ல சூர்யா மாப்பிள்ள பியூட்டி குயின் கழுத்துல தாலிய கட்டட்டும். அதுக்கான வேலையை மட்டும் பார்ப்போம். எல்லாமே தானா வரும். வந்துருச்சு. என்ன பரம்பரை நகைய எப்படி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலான்னு மறுபடியும் திட்டம் போடுறீங்களா? நீங்க என்னதான் திட்டம் போட்டாலும் பரம்பரை நகை சொத்துல இருந்து ஒத்த ரூபாய கூட உங்களால சொந்தமாக்கிக்க முடியாது. தேவி அம்மா கொடுத்த தண்டனைய பாத்தீங்கல்ல? ஹஸ்பண்ட் சார் கேட்டுக்கிட்டதால தேவி அம்மா கிட்ட சொல்லி இந்த ஜாஸ்மினுக்கு உயிர் பிச்சை வாங்கி கொடுத்திருக்கேன். எனக்காக தேவி அம்மா இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு விட மாட்டாங்க. இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி வாழ பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.
அப்படி போடு. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. அது எப்படி பரம்பரை நகைங்க சொத்துல இருந்து ஒத்த ரூபாய கூட எங்களுக்கு சொந்தமாக்கிக்க முடியாதா? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. இந்த மொத்த சொத்தையும் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டு இந்த குடும்பத்தோட பரம்பரை நகைய ஜாஸ்மினுக்கு போட்டு அழகு பார்த்து உன்னை இந்த வீட்டை விட்டே நான் துரத்துறேன். அப்படி மட்டும் நான் பண்ணல, நான் தாரா இல்லடி. என்ன மறுபடியும் சவாலா? சவால் விடுறது பெருசு இல்ல, விட்ட சவால்ல ஜெயிச்சு காட்டணும். இது நாள் வரைக்கும் நீங்க என்கிட்ட விட்ட சவால்ல ஒன்னிலையாவது ஜெயிச்சு காட்டிருக்கீங்களா? இந்த அவமானம் தேவையா சிஸ்டர்? இது வரைக்கும் நீங்க ஜெயிக்கல, இதுக்கப்புறமும் உங்களால ஜெயிக்க முடியாது. என்ன, உண்மையும் நேர்மையும் என் பக்கம் இருக்கு. எப்பவும் நான் தான் ஜெயிப்பேன்.